அனைவருக்கும் வணக்கம். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி செகண்ட் யூனிட் ட்ரேஸ் த கார்னிக் இல்லை ட்ரேஸ் த கர்வ்ல இன்னொரு கொஷின் பார்க்கலாம். 12/r ஈக்குவல் டு 4 + √3 cos θ + 3 sin θ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிட்டேன். ஆக்சுவலாக நமக்கு இந்த கர்வோட ஈக்குவேஷன் கார்னிக்கோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா L/r = 1 + e cos θ அந்த ஃபார்மேட்டில் வேணும். அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் தனியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 தான். அந்த 1 + நமக்கு வரணும் இல்லையா, அதனால் டிவைடட் பை நம்ம 4 பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பை 4 பண்ணுறோம். அப்போ 12/4 வரும்போது 3 வரும். ஆல்ரெடி ஆர் டினாமினேட்டில் இருக்குது. அப்போ 3/r ஈக்குவல் டு 4/4னா 1 ப்ளஸ் இதை டிவைட் த ஹோல் திங் டிவைட் பை 4 அது கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதிக்கலாம் ப்ராடக்டில் இருக்கிறதுனால. √3/4 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 3/4 சைன் தீட்டா. இதுக்கு முந்தின காணொலியில் ட்ரேஸ் த கர்வ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேரபோலாக்கு பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காஸ் தீட்டாக்கு முன்னாடி இருக்கிற டேர்மை வந்து நம்ம காஸ் ஆல்ஃபானும் இந்த சைன் ஆல்ஃபானும் எடுத்தோம். அங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணும்போது இந்த காஸ் வேல்யூ யூஸ் பண்ணால் இந்த சைன் வேல்யூ இது வர மாதிரி இருக்கும். சப்போஸ் இது நீங்கள் காஸ் ஆல்ஃபா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் காஸ் ஆல்ஃபா வந்து √3/4 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். காஸோட டெஃபினேஷன் என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து √3, ஹைப்போட்டனஸ் வந்து 4. அப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு என்ன வரும்? பிதாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணல. ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர்னா 16 மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னா √3 ஸ்கொயர் பண்ணால் 3. 16 மைனஸ் 3னா 13 வரும். அப்போ நமக்கு சைன் ஆல்ஃபா என்ன வரணும்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா √3 வரும். ஏன்னா இந்த சைனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ நமக்கு என்ன வரணும்? √13/4ன்னு வந்திருக்கணும். இங்கே அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். √13/4 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ இதை டேரெக்டாக நம்ம காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு எடுக்க முடியாது. ஓகே, இது முந்தின காணொலியில் அங்கே தேவையில்லை, அதனால் நான் சொல்லலை. இங்கே தேவைப்படுது, அதனால் சொல்கிறேன். இப்போ 3/r ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த ரெண்டு ப்ராடக்டில் இருக்கிற டேர்ம்ஸில் கான்ஸ்டன்ட் √3/4 இருக்குது, இங்கே 3/4 இருக்குது. காமனாக எதை வெளியே எடுக்கலான்னு பார்க்கலாம். டினாமினேட்டர் வந்து 4ன்னு இருக்குது, இங்கே √3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. மொத்தமாக √3/4 நம்ம வெளியே எடுக்காமல் √3/2 நான் வெளியே எடுக்க போகிறேன். ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா 3 நம்ம எப்படி எழுதலாம்னா √3 × √3ன்னு எழுதலாம். 3 கேன் பி ரிட்டன் as √3 × √3. ஸோ நியூமரேட்டர்லேருந்து √3 வெளியே எடுக்கிறேன், 4லேருந்து 2 வெளியே எடுக்கிறேன். √3/2 வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வரும்? √3 கேன்சல் ஆகிடும். 4 2ஆல் வகுத்தா 2 வரும். ஸோ 1/2 காஸ் தீட்டா ப்ளஸ் இந்த 3 தானே நம்ம √3 × √3 எழுதலாம்னு சொல்லியிருக்கு. ஒரு √3 வெளியே எடுத்துட்டா √3 இருக்கும், 4ல் 2 இருக்கும். சைன் தீட்டா. அகைன் இது எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? இங்கே வந்து நமக்கு தேவையான ஃபார்ம் வந்து காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா வேணும் இல்லையா? அப்போ காஸ் ஆஃப் a மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலானா cos a cos b plus sin a sin b. cos of இங்கே என்ன ஆங்கிள் வருதோ sin of the same ஆங்கிள் வரணும். அப்போ cos of ஒரு வேல்யூ நம்ம போடுறோம் அப்படின்னா இங்கே sin of வேல்யூ நமக்கு வர மாதிரி இருக்கணும். நமக்கு என்ன இங்கே தெரியும்னா sin 60 டிகிரியோட வேல்யூ இங்கே √3/4 3/4 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சைனுக்கு காஸ்க்கு வேல்யூ கிடையாது. ஓகே, வேணும் உங்களுக்கு சைனுக்கு ஃபுல்லாகவே வேல்யூ வேணும்னாலும் நான் கொடுத்துட்றேன். sin cos இது ரெண்டுத்துக்கான வேல்யூ. ஸோ 0 டிகிரி 30 45 60 90. sin 0ஓட வேல்யூ 0, 30 வந்து 1/2 1/√2 √3/2 1. காஸ் வரும்போது ரிவர்ஸில் எழுதணும். ஸோ cos 0 வந்து 1, cos 30 வந்து √3/2, cos 45 அதே தான் வரும். cos 60 வரும்போது 1/2 வரும், cos 90 வந்து 0. இப்போ உங்களுக்கு ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற எந்த வேல்யூ வர மாதிரி நம்ம வெளியே எடுக்க முடியும்னு பார்க்குறோம். ஸோ அதனால் அதை வெளியே எடுத்துருக்கோம். ஓகே, அப்போ இந்த 1/2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? cos 60 எழுதலாம். அதே போல் இந்த √3/2க்கு பதிலாக sin 60 எழுதலாம். ஓகே, ரைட். இது உங்களுக்கு புரியுது. இதை நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அவசியம் இல்லை. ஸோ இதனோட கண்டினியூஷன் இப்போ போடுறேன். 3/r ஈக்குவல் டு 1 ப்ளஸ் √3/2 இன்ட்டு இந்த 1/2 நான் எப்படி எழுதுனா cos 60. 60 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ரேடியனில் π/3. பை வந்து 180 டிகிரி. பையோட வேல்யூ வந்து 180 டிகிரி. அப்போது 16 வரும்போது π/3ன்னு எழுதுகிறோம். ஓகே, இது எழுதுகிறேன் cos π/3
into cos theta plus root 3 by 2 வந்து sin pi by 3 எழுதலாம். sin pi by 3 into sin theta. இது ரெண்டும் ப்ராடக்ட்ல தானே இருக்கு. இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ cos of a minus b, a வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறோம், b pi minus 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எழுதும் பொழுது 3 by r equal to 1 plus root 3 by 2 into cos of theta minus pi by 3. அப்போ given equation தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டு கொண்டு வந்திருக்கோம் சிம்பிளிஃபை பண்ணி. ஓகே, ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, this is of the form conic equation. என்ன ஃபார்மில் இருக்கும்? ரெண்டு ஃபார்ம் சொல்லியிருக்கேன் இல்லையா? L by r equal to 1 plus e into cos of theta minus alpha. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 1 அப்படியே இருக்குது, L by r, Lன்றது 3, இது செமி லேட்டஸ் ரெக்டத்தோட லென்த்து, E வந்து இது cos of theta minus alpha, ஆல்ஃபா வந்து pi by 3, E வந்து எசென்ட்ரிசிட்டி. ஓகே, அப்போ எழுதலாமா? எசென்ட்ரிசிட்டி ஈயோட வேல்யூ என்ன இருக்குது? root 3 divided by 2. root 3ன்றது வந்து 1.7 divided by 2. நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் விட்டு சின்னதாக இருக்குது. அப்போ இதனோட டிவிஷன் வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஈயோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? implies given curve is an ellipse. curveன்னு சொல்லலாம், நீங்கள் கானிக்னு சொல்லலாம். இது எலிப்ஸ். எலிப்ஸ்ன்னு வரும்போது பேரபோலாவோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இங்கே சொல்கிறேன். எல்ன்றது வந்து செமி லேட்டஸ் ரெக்டத்தோட லென்த்து. செமி லேட்டஸ் ரெக்டம். இங்கே ஸ்மால் எல் எழுதுகிறோம். எல் வந்து 3. அப்புறம் ஆல்ஃபான்றது என்னது உங்களுக்கு? ஆக்சிஸ் ஆஃப் த எலிப்ஸ் மேக் an angle with the initial line at the focus and at the pole அப்படின்னு இருக்கும். ஓகே, the axis of the ellipse makes an angle with the initial line at the pole. போலார் ஃபார்மில் போல் தான் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸியாக இருக்கும். ஏன்னா எலிப்ஸ் வரும்போது 2 ஃபோர்ஸி இருக்கும். சரியா? அட் த போல், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அல்ஃபான்னு சொல்கிறோம். அல்ஃபா வந்து pi by 3. ஓகே, ஸோ இந்த லைன், இந்த கிவன் ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இது இந்த ஃபார்மில் இருக்குது. இதுதான் நமக்கு போலார் ஃபார்மில் இருக்கிற கானிக்கோட ஈக்குவேஷன். இதில் வந்து 3 விஷயங்கள், 3 கான்ஸ்டன்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஒன்று எல், இன்னொன்று எசென்ட்ரிசிட்டி, இன்னொன்று ஆல்ஃபா. இதை கண்டுபிடிச்சிட்டு அது என்னென்ன வேல்யூ நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ எலிப்ஸை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சால் தான் இதை நம்ம அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். பேரபோலாக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், முந்தின காணொலியில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ எலிப்ஸ்ன்னு வரும்பொழுது, ஓகே, இது மேஜர் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸாக எடுக்கிறோம். இது எலிப்ஸ், இது சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்கணும் அவசியம் இல்லை. இது வந்து சென்டர், அதாவது மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து சென்டர். எலிப்ஸுக்கு வந்து 2 ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ் நம்ம வழக்கமாக எஸ்ன்னு எடுப்போம் இல்லையா? அப்போ இது எஸ்ன்னா இது எஸ் டேஷ். இது நான் ஜென்ரல் ஃபார்மேட்டில் சொல்கிறது. இது ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்ற எலிப்ஸ் இருந்துச்சுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த இடத்துல வந்து சென்டர் வந்து 0,0 ஜென்ரலாக சொல்லும்பொழுது இது ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் வந்து ஏஇ கமா 0. அப்போ இந்த ஃபோக்கஸ் வந்து மைனஸ் ஏஇ கமா 0. ஓகே, இந்த வெர்டெக்ஸ், இது இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு சொல்லுவோம். இது வெர்டெக்ஸ் கிடையாது ஆக்சுவலாக, இந்த என் பாயிண்ட்ஸு ஏ, இது ஏ டேஷ். இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஏ கமா 0வாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஏ கமா 0வாக இருக்கும். ஓகே, அதே போல் இந்த பாயிண்ட் வந்து இது பினா இது பி டேஷ். இங்கே வரும்போது 0, பி, இது வந்து 0, பி டேஷ். இந்த ஏ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஏ, அந்த ஏன்றது தான் சிஏக்கான டிஸ்டன்ஸ். அது சிஏ டேஷ்னா மைனஸ் ஏ நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஈயோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். இ எப்படி கண்டுபிடிக்கிறது? எலிப்ஸ்னால் b square equal to a square into 1 minus e square. In ellipse b square equal to a square into 1 minus e square. So அதே போல் எலிப்ஸில் வந்து length of latest rectum சொல்லும்போது ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற லைன் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும்.
ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் எல்னா இது எல் டேஷ். இதுதான் நம்ம லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்கிறோம். அதே போல் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குனால இன்னொரு லேட்டஸ்ட் ரெக்டமும் இருக்கும். இது நம்ம எல்னு எடுத்தால் இது L1 எடுத்துக்கலாம். அப்போ இது L1 டேஷ். ஓகே, இனி எலிப்ஸில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். அதே போல் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அகைன் சேம் எலிப்ஸ் தான். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், அதாவது இந்த எல் டேஷ்னு சொல்கிறோம்ல இந்த லென்த்து. ஓகே, எல் டேஷ் இது என்ன வரும் அப்படின்னா 2b ஸ்கொயர் பை ஏ. ரைட்டா? ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, ஒன்று எஸ் இருக்குது, இன்னொன்று எஸ்எஸ் டேஷ் இருக்குது. இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ்னால் 2AEயாக இருக்கும். ஓகே, 4C வந்து எஸ் அண்டு எஸ் டேஷ். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எஸ் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 2AEயாக இருக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இ கொடுத்துட்டாங்க, ஏ கண்டுபிடிப்போம், பி கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு இந்த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அதில் யூஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏ கண்டுபிடிப்போம், எஸ் கண்டுபிடிப்போம், இந்த எஸ்ஏக்குள்ள டிஸ்டன்ஸ், அதே போல் எஸ்ஸுக்கும் ஏ டேஷ்க்குள்ள டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிப்போம். எலிப்ஸ் பேரபோலா விட எலிப்ஸில் ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கிறதால ரெண்டு லேட்டஸ்ட் ரெக்டம், அங்கே ஒரே ஒரு வர்டெக்ஸ் தான் இருக்கும். இங்கே இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் மேஜர் ஆக்சிஸோட கட் பண்ணுற இடம் ஏ டேஷ். அப்போ இதுதான் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஏ டேஷ் வந்து 2Aவாக இருக்கும். ஏன்னா சென்டர்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் ஏ, அப்போ இதுவும் அதே ஏ தான் இருக்கும். அப்போது ஏ டேஷோட டிஸ்டன்ஸ் வந்து 2Aவாக இருக்கும். அதே போல் பி டேஷோட டிஸ்டன்ஸ் 2Bயாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம எலிப்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னா அப்போ இனிஷியல் லைனும் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். ஆனால் இங்கே நாம் கண்டுபிடிச்ச படத்தில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த எலிப்ஸே வந்து உங்களுக்கு இப்படி இருக்கிற எலிப்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு இனிஷியல் லைன் வந்து இந்த ஃபோக்கஸ் வழியாக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அதுக்கு நம்ம டயக்ராம் எப்படி வரையலாம் அப்படின்னா நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இதுதான் மேஜர் ஆக்சிஸ், இதுதான் மைனர் ஆக்சிஸ். இது சென்டர், இது ஒரு ஃபோக்கஸ் எஸ்ஸு. இந்த எஸ்ஸில் இருந்தால் நமக்கு என்ன இருக்குது, இனிஷியல் லைன் போகுது. இதை நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி போடலாம். இங்கே மேக் பண்ணுற ஆங்கிள் தான் 60 டிகிரி. ஓகே, அப்போ இங்கே எஸ் இருக்குது, இங்கே எஸ் டேஷ் இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ டேஷ் இருக்குது. அப்போ எஸ் வழியாக வரைகிற ஒரு பர்பண்டிகுலர் லைன் அது எலிப்ஸ் இன்டர்செக்ட் பண்ணுற இடம் தான் எல் டேஷ். அதே போல் இந்த எஸ் டேஷ் இந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, இது வழியாக வரைகிற ஒரு பர்பண்டிகுலர் லைன் இது வந்து L1 டேஷ். இது பின்னா இது பி டேஷ். ஓகே, இப்போ இந்த எலிப்ஸுக்கும் இந்த எலிப்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு, இனிஷியல் லைனோட ரொட்டேட் ஆகிருக்கு, சென்டரும் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடம் தான் உங்களுக்கு 0,0ன்னு அர்த்தம். சாரி, போல் ஆக்சுவலாக போல். ஓகே, சரி நம்ம பார்க்கலாம் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ அந்த கிவன் கானிக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்து 3 கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இது செமி லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த்து தான் 3. அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ திஸ் சிம்ப்ளைஸ் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டத்தை தான் நம்ம LRன்னு எழுதுகிறேன். ஈக்குவல் டு 2 × 3 = 6. இப்போ கிவன் கர்வ்லேருந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிருக்கோம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஜென்ரலாக நமக்கு எலிப்ஸில் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டத்துக்கு என்ன ஃபார்மில் நான் சொன்னேன், 2B² இல்லையா. இங்கே லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 6. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பிரகாரம் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 2B². ரெண்டுமே ஒன்று தானே. கிவனில் இருக்கிற லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 6, நமக்கு தெரிஞ்ச லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2B²/A. உங்களுக்கு வேணும்னா இது 1 2 நேம் பண்ணிக்கோங்க. இது 1னும் இதை 2னும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1 and 2 ரெண்டுமே லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் த கிவன் எலிப்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இம்ப்ளைஸ் 2B²/A = 6. ஓகே, இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாமா. ப்ராடக்ட்டில் இருக்குது, அதாவது நியூமரேட்டில் இருக்குது, வேறு எந்த டேர்ம் அடிஷன் சப்ராக்ஷனில் இல்லை, அதாவது டிவைடட் பை 2 பண்ணுறேன்னு அர்த்தம். இம்ப்ளைஸ் இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ B²/A = 6 2ஆல் வகுத்தா 3. ஓகேவா, இதிலிருந்து B² = 3A. நான் இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, அதே போல் இனி எலிப்ஸ்
அந்த பி ஸ்கொயர் பிக்கும் ஏக்குமான ரிலேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இன் எலிப்ஸ். ஏன்னா நம்ம ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை, இது போலார் ஃபார்மில் இருக்குது. ரிலேஷன் என்ன வரும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இப்போ இதில் நமக்கு ஈயோட வேல்யூ எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சோம் இல்லையா, √3/2. அப்போ இ ஸ்கொயர்னா √3a ஸ்கொயர் பண்ணால் 3 ஆகிடும், 2a ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 3/4. வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்சிஎம் 4 எடுத்திங்கன்னா 4 மைனஸ் 3னா 1, அப்போ 1/4. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1/4. அதாவது நமக்கு கிடச்சிருக்கிறது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு ஃப்ராக்ஷனையும் ஒரு சிங்கிள் டேர்மையும் மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர், இங்கே டினாமேட்டரில் இப்போ டினாமேட்டர் 4 வரும். ஆக்சுவலாக டினாமேட்டர் இங்கே 1ன்னு அர்த்தம். ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1னா ஏ ஸ்கொயர், இங்கே டினாமேட்டர் 1 எடுத்தால் 1 × 4 4, ஏ ஸ்கொயர் பை 4. நான் ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு பி ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. எலிப்ஸில் பிக்கும் ஏக்குமான ரிலேஷன் யூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு பி ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ரெண்டுமே கிவன் எலிப்ஸோட பி ஸ்கொயரோட வேல்யூ தான். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்க முடியும். ஸோ 3 and 4 implies a square by 4 equal to 3a. ரெண்டு பக்கம் a மல்டிபிள் இருக்குது, இப்போ டிவைடட் பை a பண்ணுறேன். இந்த a கேன்சல் ஆகிட்டு a by 4 equal to ரைட் சைடில் இருக்க a கேன்சல் ஆகிட்டு 3 வரும். this implies a equal to cross மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 4s or 12. ஏவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போது நீங்கள் 4லேயும் யூஸ் பண்ணலாம், 3லேயும் யூஸ் பண்ணலாம். எதில் யூஸ் பண்ணலாம், சேம் வேல்யூ தான் வரப்போகுது. 3 ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ சப்ஸ்டியூட் இன் 3 பண்ணுறேன். 3 இம்ப்ளைஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 × a இருக்குது. அப்போ 3 × 12 36. திஸ் இம்ப்ளைஸ் b ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்துன்னா 6 வரப்போகுது. ரைட்டா. இப்போ நான் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், ரெண்டு ஃபோக்கஸ். ஒரு ஃபோக்கஸ் வந்து எஸ்னா, இன்னொரு ஃபோக்கஸ் வந்து எஸ் டேஷ். ஏ இன்ட்டு இயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏ இன்ட்டு இ, ஏயோட வேல்யூ வந்து 12 இன்ட்டு இயோட வேல்யூ வந்து √3/2. 2ஆல் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் 6 இன்ட்டு √3. ஓகே. இஃப் எஸ் அண்ட் S dash or foci, ரெண்டு foci இருக்கு, foci of the given ellipse. ரெண்டு fociக்குள்ள distance பார்க்க போகிறோம். ஸோ S dash என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், 2 × AE. AEக்கு வந்து வேல்யூ வந்து 6√3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 × 6√3 அப்படின்னா 6 2s are 12 இன்ட்டு இந்த இரேஷனல் நம்பர் அப்படியே வரும். ரைட்டா. அதே போல் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் LL டேஷ், அதுதான் நம்ம லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 6ன்னு இருக்குது. நம்ம அதை அப்படியே எழுதிடலாம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், நமக்கு ரெண்டு லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்குது இல்லையா. ஒன்று எல்லும் எல் டேஷும், இன்னொன்று வந்து L1ம் L1 டேஷும். ரெண்டுமே சேம் தான், ஈக்குவல் டு 6. ஓகே. இப்போது எஸ்ஸுக்கும் ஏக்கு உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஃபோக்கஸ்க்கும் ஒரு வெர்டெக்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ். இதோ இதில் இருக்கிற விஷயம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். எஸ் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோமா. எல் டேஷும் L1 டேஷும் ரெண்டுமே சேம் தான், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், அதுதான் LR. ஓகேவா. அது கண்டுபிடிச்சிட்டோம். ஏ டேஷ் பிபி டேஷ் அது ஈஸியாக வந்துடும், அது பண்ணலாம். அப்புறம் எஸ்ஏ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், எஸ்ஏ டேஷ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்ன்றது ஒரு ஃபோக்கஸ் சொன்னேன். இந்த ஃபோக்கஸ் இஸ் நத்திங் பட் போல்னா ஆரிஜின் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. இந்த எஸ்ஏ வேணும் அப்படின்னா சிஏலிருந்து இந்த சிஎஸ் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணால் போதும் இல்லையா. ஓகே. சென்டர்லேருந்து இந்த ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து லென்த் ஆஃப் மொத்தம் இந்த ஏ டேஷ்ன்ற வந்து லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் 2a. அப்போ சிஏ வந்து இதில் பாதி ஏன்ட்டு வரும். சிஏவோட டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அப்போ சிஏலிருந்து நம்ம எதை கழிக்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ் கழிக்க போகிறோம். சிஎஸ் என்னது, சென்டருக்கும் எஸ்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம ஏஇ, 0ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த சென்டரில், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் சிஎஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ. ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எஸ்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்க வெர்டெக்ஸ் வந்து ஏ.
எலிப்ஸில் தான் 4 வெர்டெக்ஸ் இருக்கும், ஏ டேஷ் பிபி டேஷ். இஃப் ஏ இஸ் த வெர்டெக்ஸ் நியர் டு எஸ் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எஸ்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டயக்ராம் யூஸ் பண்ணும்போது எஸ்ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிஏலேருந்து சிஎஸ் கழிக்க போகிறோம். சிஏக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏ, சென்டர்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஏ. ஓகே, இந்த சென்டர்லேருந்து எஸ்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ மைனஸ் ஏஇ. ஏவோட வேல்யூ நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ இன்ட்டு இயும் நம்ம மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஏ இன்ட்டு இயோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இதோ என்ன தனியாக எழுதிக்கலாமா, ஏஇ ஈக்குவல் டு 6 இன்ட்டு √3. ஏயோட வேல்யூ வந்து 12, ஏ இன்ட்டு இயோட வேல்யூ 6 இன்ட்டு √3. அப்போ 12 மைனஸ் 6 இன்ட்டு √3, 12 6, 6 காமனாக வெளியே எடுக்கலாம், அதை டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே 2 வரும், மைனஸ் √3. இதுதான் எஸ்ஸுக்கு ஏக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா. அதே போல் இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மேஜர் ஆக்சிஸ்லேயே எஸ் டேஷ் ஏ டேஷ் இருக்குது. அப்போ எஸ் டேஷ்க்கு நியராக இருக்கிற வெர்டெக்ஸ் ஏ டேஷ்னா அகைன் நம்ம எஸ்ஸுக்கும் ஏ டேஷ்க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம சிஎஸ்ஸு நம்ம இப்படி கூட சொல்லிடலாம்ல, ஏஏ டேஷ்லேருந்து எஸ்ஏ கழிக்கலாம், இல்லைன்னா சிஏ டேஷோட சிஎஸ்ஸை ஆட் பண்ணலாம். 2 விதமாக பண்ணலாம், 2 விதமாக பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. நம்ம போடலாம். ஸோ இஃப் எஸ் டேஷ் இஸ் த foci focus, ஆக்சுவலாக 2 ஃபோசி இருக்குது. ப்ளூரலில் சொல்லும்போது ஃபோசி, சிங்குலர் சொல்லும்போது ஃபோக்கஸ் சொல்லணும். இஃப் எஸ் டேஷ் இஸ் த ஃபோக்கஸ் நியர் டு ஏ டேஷ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் ஏ டேஷ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்லேருந்து ஏ டேஷ்க்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ்னால் ஏஏ டேஷ்லேருந்து எஸ்ஏவை கழிச்சா போதும். இப்போ தான் எஸ்ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது ஏஏ டேஷ் மைனஸ் எஸ்ஏ, ஏஏ டேஷ்ன்றது வந்து 2a. ஓகே, மைனஸ் இது வந்து எஸ்ஏ. எஸ்ஏயோட வேல்யூ இதோ இருக்குது பாருங்கள், 12 மைனஸ் 6 இன்ட்டு √3. ஏவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 12 தெரியும். 12 இன்ட்டு 2னா 24, மைனஸ் உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு √3. 24 12 போச்சுன்னா 12 ப்ளஸ் 6 √3. ஒரு ஹோல் நம்பர் இருக்குது, ஒரு இரேஷனல் நம்பரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த 6ஐ வெளியே எடுத்திங்கன்னா 2 ப்ளஸ் √3. இது எஸ்ஏ டேஷ்க்கான டிஸ்டன்ஸ். ஏஏ டேஷ் அப்படின்னா 2a. அப்போ 2 இன்ட்டு 12னா 24. பிபி டேஷ் 2b. பியோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 இன்ட்டு 6 12. அவ்வளோதான். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.